கேப்டன் 10 ஆண்டுகள்ல நிறைய வேலைகள் செய்துள்ளாரு. ஆனால் காங்கிரஸ் அவரை எதற்கு தோற்கடிக்க முயற்சிக்கிறது? 10 வருஷமாக வந்து கேப்டன் வந்து உங்கள் பகுதியில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் வந்து இந்த காங்கிரஸ்காரங்களும் அவர் தோற்கடிக்கணும்னு ஒரு குறியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நாம் சொல்ல மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு. நம்ம ரோடு வசதி, லைட்டு கம்பம், தண்ணி வசதி எல்லாம் செய்கிறாங்க. சொல்லுவாங்க. ஆனால் மக்களுங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்து எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குது. நீங்கள் நாடு முன்னே இருக்குன்னா பிஜேபியாளர் தான். இதே காங்கிரஸ் இப்போ வந்துச்சுன்னா மறுக்கா 25 வருஷம் பின்னாடி போயிடும். குளிர் பறித்து தான் நாங்கள் சாக்கடை தண்ணியெல்லாம் அதில் விடுவோம். இப்போ வந்து சாருக்கிட்ட நாங்கள் பேசி எங்கள் ஏரியாவில் எல்லா கட்டரெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. தண்ணி லைன் போட்டு கொடுத்துருக்காரு. அதாவது எங்களுக்காண்டி எப்போ வேணாலும் வேலை பார்ப்பார். வந்து சார்கிட்ட சொன்னோம்னா எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா உடனே வந்துவார். நைட்டு 2 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, சார் டக்குன்னு வந்து எங்களுக்கு வேலை பார்த்து கொடுப்பாரு. இந்த அன்டாபிள் தர்காவிலேருந்து கரீப் நவாஸ் ஏரியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே அண்ணன் வந்து கேப்டன் சார் வந்து நல்லா வேலை பண்ணியிருக்காரு. அது மக்களுக்கும் தெரியும். உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு வந்து வெளிப்பட முடியாமல் சொல்கிறாங்க காங்கிரஸ்காரவங்க, முஸ்லீம்காரங்க சொல்லிட்டு நம்ம ஓட்டுன்னு. ஆனால் உண்மையிலேயே அவங்க மனசாட்சிப்படி அவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து 2 பேர் போட்டாலும் 2 பேர் நம்ம கேப்டன் சாருக்கு தான் போடுவாங்க. மொத்தம் எங்கள் ஏரியாவில் உள்ள அன்டாபிள் முஸ்லீம்ஸ் எல்லாருமே கேப்டன் சாருக்கு தான் போடுவாங்க. ஸோ எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக 25,000-30,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் கேப்டன் சார் ஜெயிக்க வைப்போம். அவர் தான் ஜெயிப்பார். எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செஞ்சு மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே சொல்லிக்கிறேன். கேப்டன் சார் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து உங்களுக்காண்டி தான் 24 மணி நேரமும் அவர் வந்து மூச்சு இருக்குது அவருக்கு. அப்படி தான் நான் சொல்ல முடியும். தமிழ்செல்வன் ஜி வந்துட்டு எங்கே பார்த்தாலும் நான் வெளியில் பார்க்கும்போது அவர் வந்து கேப்டன் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு மக்களுக்காக. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் வந்து அவங்களுக்கு வீடு ஏன்னா கண்ணால் போய் நாங்கள் பார்த்துருக்கோம். அது பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு. அதே மாதிரி சில பேர் நாங்கள் போகும்போது சொல்கிறோம், எந்த நேரம் கூப்பிட்டாலும் வருவார். பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி மேலே அந்த ஷீட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வந்து ஷெல்டர் வேணும்னு அதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எந்த நேரம் ஒரு கூப்பிட்டா கூட உடனே வந்து அதுக்கான பதில் சொல்லக்கூடியவர் வந்து அங்கே வந்து நிற்கிறாரு, இல்லை யார்கிட்டையாச்சும் சொல்லி பண்ணுறாரு. ஆக்சுவலி நான் சாருக்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக வந்திருந்தேன். என் பொண்ணை நான் ஹாஸ்டல் போட்டிருந்தேன். என் பொண்ணை மீட்கிறதுக்காக நான் சாருக்கிட்ட வந்திருந்தேன். ஆனால் என்கிட்ட 1 ரூபா காசு வாங்கலை. வண்டி வாடகைலாம் அவரே கொடுத்து என் பொண்ணை மீட்டெடுத்து இன்றைக்கி என் பொண்ணு படிக்கிறதுக்கு அவர் தான் காசெல்லாம் கொடுத்துருக்காரு. புக்கு, காசு, செலவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. எனக்கு வீடு வாங்குறதா இருந்தது கொஞ்சம் வாடகைக்கு. சார் பேசி தான் எனக்கு தனியாக வீடு எடுத்து நான் இருக்கிற வரைக்கும் சாரோட ஹெல்ப் இருக்குது. எந்த ராத்திரி நான் சாருக்கு ஃபோன் பண்ணாலும், எந்த போலீஸ் சௌக்கி எது இருந்தாலும் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எனக்கு பர்சனலாக என்னோடய ஹஸ்பண்ட் லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்தது. அதுவும் சார் தான் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாருக்கு தான் மொத்த ஓட்டும். சார் தான் வின் பண்ணோம். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதே சாருக்காக தான். இதை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இருக்கிற பயம் தான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பயம் வந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்துட்டு நம்ம அண்ணன் வந்துட்டு எம்எல்ஏவாக இருக்கிறதுனால 3வது ட்ரிப்பும் வந்துட்டா இனிமேல் தொடர்ந்து அவங்க வந்து அழிஞ்சிருவாங்க. காங்கிரஸ் மொத்தமாக டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் எப்படியாவது வந்து இதை வந்து நம்ம சீர்குலைக்கணுன்றதுக்காக அவங்க வந்து ஒரு வைரல் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்களே தவிர இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஏன்னா நாங்கள் களத்தில் நேரடியாக நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் மக்களை. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே அவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேப்டன் அண்ணா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஓட்டு மொத்தமாக அவங்களுக்கு தான் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பேர் சொல்கிறேன். என் பேர் நாகராஜன். நாங்கள் போபால்லேருந்து வந்திருக்கோம். போபால்லேருந்து வந்து நாங்கள் கேம்பெயினிங் போயிருந்தோம். எங்கே போனாலும் அவர் செஞ்ச நல்ல செயல், அவருடைய பேர் வந்து நல்ல சூப்பராக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 10 வருஷமாக அவர் நல்ல வேலை செஞ்சிட்ருக்காரு. அவரை வந்து யாரும் தோற்கடிக்க முடியாது. காங்கிரஸ்காரங்க எத்தனை பார்ட்டி ஒன்றா சேர்ந்தாலும் அவரை வந்து தோல்வி கொண்டு வர யாராலும் முடியாது. அவருடைய வெற்றி நிச்சயம். நான் இந்த கடந்த 1 வாரமாக சயன் கோலிவாடா தொகுதியில் பல பகுதிகளுக்கு நேரில் போகிறேன். ஒரு கோயிலை பார்த்தா இது அண்ணன் கட்டி கொடுத்தாரு, ஒரு ரோடை பார்த்தா அந்த ரோடு அண்ணன் போட்டு கொடுத்தாரு, இந்த வீடு கட்டி கொடுத்தாரு, இந்த இடத்துல சமுதாய கூடங்கள் கட்டடங்கள் கட்டி கொடுத்தாரு. எங்கள் பகுதியில் டாய்லெட்டே இல்லை, அவன்கிட்ட சொன்னோம் டாய்லெட் கட்டி கொடுத்தாரு. இங்கே மாடாச்சால்னு ஒரு பகுதியில் இது எல்லாமே குப்பை மேடாக இருந்தது. அந்த குப்பை மேடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாருக்கும் சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு.
இன்னொரு பகுதியில் போனால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அந்த போகிற பாதையவே மறைச்சி அவங்க எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க, காம்பவுண்ட் போட்டாங்க. அதெல்லாம் அந்த காம்பவுண்டெல்லாம் பிரித்து எடுத்து தனியாக 40 அடி ரோடு போட்டு கொடுத்துருக்குறாரு. இப்போ பார்த்தா இந்த ஆஃபீஸ்க்கு பின்பக்கம் ஒரு இருட்டான பகுதி, அங்கே லைட்டே இல்லை 20 வருஷமாக. இப்போ எல்லாருக்கும் பெரிய லைட் போஸ்ட் கொடுத்து லைட் போட்டு கொடுத்துட்ருக்காரு, வேலை வாங்கி கொடுத்துருக்குறாரு. பல பகுதியில் ஜிம்மு தொடங்கி இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு, பள்ளிக்கூடங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. எங்கே போனாலும் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் அண்ணன்ட்ட போய் நிற்போம், அண்ணன் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்கிற அளவிற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அது கேப்டன் தமிழ்ச்செல்வனை நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் என்ன தேவை, அடிப்படை தேவை என்ன, உணவு, உடை, உறைவிடம். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து டெய்லி தொழிலுக்கு என்ன பண்ணணும், அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அது செஞ்சு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி வளர்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க படிப்பு எப்படி இருக்குது, அவங்க கல்வி எப்படி போய் சேருது, இந்த கொண்டு குடிநீர் தேவையிலிருந்து அவங்களுக்கு ஒரு இயற்கை இடர்பாடுகள் வரும்போது, அதாவது சுனாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொரோனா காலகட்டங்கள்லையும் கூட அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் என்னென்ன தேவைன்னு பார்த்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் சொல்லலை, மும்பை வாழ் மக்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் தமிழ் அனுபவம் என்ன சொல்லுவாங்க, தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து நட என்று சொல்லுவாங்க. அதேமாரி இந்த கோழிவளா ஒன்றிய கிராமத்தில் அவர் வாசம் இடத்துல இன்றைக்கி அந்த தமிழ் மக்கள் அத்தனையும் ஒன்று சேருவோம், போராடுவோம், வெற்றிப்படுன்ற ஒரு முடிவிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து வெற்றின்னு சொன்னாக்கா 100க்கு 95% சொல்கிறாங்க இவங்கெல்லாம். நான் சொல்கிறேன் 100க்கு 100 வெற்றி. நாங்கள் வந்து 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம், ஜெயம் வருவோம் என்று எங்களுடைய உறுதியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நாங்கள் அவரை ஜெயிக்க வைப்போம், வெற்றி பெற வைப்போம் என்று நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அவருக்கு அவரை போல ஒரு மக்கள் சேவகனை நிச்சயமாக சாதாரண பொய் பிரச்சாரங்களால் தோற்கடிக்க முடியாது. அதாவது ஒரு மக்களுக்காக, வெறும் மக்கள் மட்டும்தான் அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடு, அவருடைய எல்லாமே வந்து மக்களாக இருக்கிறாரே தவிர அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு குடும்பத்துக்கு மேலே ரொம்ப கரிசனமாக பார்க்குறாரு. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த சைன் கொலியோடக்கு கிடைச்சதுக்கு இந்த மக்கள்லாம் வந்து மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கதா நான் கருதுகிறேன். வீட்டி ஸ்டேஷனில் தீவிரவாதிகள் புகுந்தபோது தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து அங்குள்ள மக்களுக்காக கைவண்டியில் அழைத்து அந்த நேரத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துட்டு போனவர் எந்த உதவின்னு கதவை தட்டினாலும் இரவு புகழ் பாராமல் இந்த மக்களுக்காக சேவை செய்பவர். ஒரு முறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தாலே அடுத்த முறை யாராலும் வெற்றி பெறுவது கடினம். அப்படி இருக்கையில் 2 முறை மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற்ற நம்முடைய வேட்பாளர் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், 3வது முறையாக ஒரு கட்சி அவருக்கு வாய்ப்பு வழங்குகிறது என்றால் அவருடைய தன்னலமற்ற தொண்டு தான் காரணம். அப்படிப்பட்ட மக்கள் தொண்டனை யாராலும் வீழ்த்த முடியாது. பப்ளிக் எல்லாத்துக்குமே அண்ணன் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எத்தனை வருஷம், கரெக்டாக 7 வருஷம் முன்னாடி என் குழந்தைனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து ரத்தமாக வாந்தி எடுத்தான். சைன் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம். அப்போ அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் 4 நாள் கழித்து கொடுக்காங்க. 4 நாள் கழித்து கொடுத்த உடனே 4 நாள் கழித்து கொடுக்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஸ்கேன் எடுத்தால் தான் நாங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஸ்கேன் எடுக்காட்டி நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ 4 நாள் கழித்து அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. உடனே டாக்டர் தான் சொன்னால் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் ஹெல்ப் பண்ண சொல்லி பேசுங்க, அவங்களுக்கு உடனே செய்யலான்னு. நான் உடனே யாரும் நினைக்கல, நான் கேப்டன் அண்ணன் மட்டும் தான் நினச்சி ஃபோன் பண்ணேன். அண்ணே ஃபோன் பண்ணும்போது ஊரில் இருந்தாங்க. அண்ணே இப்படி எங்கள் உடம்பு சரியில்லாமல் என் குழந்தைனுக்கு ஆகிட்டு ஸ்கேன் எடுக்க மாட்டேக்காங்க, 4 நாள் கழித்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கான்னு சொன்னேன். அவங்க உண்மையை சொல்ல, பேஷண்ட் பேர், அவங்க பேஷண்ட் வார்டு பேர் எல்லாம் கரெக்டாக கேட்டு 5 நிமிஷம் ஆகலை. உடனே பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஸ்கேன் எடுத்து உடனே அன்றைக்கி நைட்டே ஆப்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு மனுஷன் நல்லா இதாகிட்டாங்க. மறுநாள் இந்த கேப்டன் ஃபோன் பண்ணி கேட்காங்க, பேஷண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா, அவங்க இப்போ ஆப்ரேஷனில் க்ளீன் ஆகிட்டேன்னு கேட்டாங்க. அவங்க அப்போ ஊரில் இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்து என்ன ஆகிட்டு ஏதாச்சும் 2 நாள் என்னோடய குழந்தைனை ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க. தமிழ்காரன்றது மட்டும் இல்லை, இவர் எல்லா சமுதாய மக்களுக்கும், தமிழ்காரங்க மட்டும் இல்லாமல் இந்த மராட்டி மண்ணில் எத்தனை மக்கள் இருக்கலாம் அத்தனை பேருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறாரு, தேடி போயிட்டு உதவி பண்ணுறாரு. இவர்கிட்ட வரவங்க இல்லை, இவராக போய் உதவி பண்ணுறாரு. அதுதான் மக்கள் மனத்தில் இடம் பெற்றிருக்கு. அவர் அதிக ஓட்டில் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஒருத்தவங்களுக்கு வந்து படி மேலே படி ஏறும்போது மக்களுக்கு நல்லது செய்கிறனால தான் அவங்க மக்கள் திருப்பி அவரை கொண்டு வராங்க. அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்குங்க. திருப்பி இந்த தடவை சீட்டுக்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டாங்க. இருந்தாலும் கேப்டன் சாருக்கு தேடி வந்து சீட்டு கொடுத்தாங்க. எதுக்காண்டி? அவர் செஞ்ச நன்மை, அவர் செஞ்ச நல்ல செயல், அதுக்காண்டி தான் அவருக்கு பெனிஃபிட்டு. அவருக்கு இனிமேல் ஏறுகாலம் மட்டும்தான், இறந்து காலம் கிடையவே கிடையாது.